வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ஊர் நியூஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை ஒரு ஹாரர் ஸ்டோரி இல்லை, சினிமா கதையும் இல்லை. இது இந்தியாவையே அதிர வைத்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி மதுரா நகரத்துல லுக்டி தேவின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவளுக்கு ஹஸ்பண்ட் இருந்தாங்க, குடும்பம் இருந்தது, நார்மல் மிடில் கிளாஸ் லைஃபை வாழ்ந்து வந்தாள். அவங்களுக்கு குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே ஹெல்த் மோசமாகிருச்சு. டாக்டர்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்களால காப்பாற்ற முடியல. 1925 அக்டோபர் 4 அன்னைக்கு லுக்டி தேவி இறந்துட்டாங்க. அவங்க இறந்த ஒரு வருஷம் 2 மாதங்களுக்கு அப்புறம், அதாவது 1926 டிசம்பர் 11 அன்னைக்கு டெல்லியில ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு சாந்தி தேவின்னு பெயர் வச்சாங்க. முதல் சில வருஷங்க நார்மலா போச்சு. ஆனா அவளுக்கு 4 வயசு ஆன உடனே அப்பதான் எல்லாம் மாறிடுச்சு. அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னா, நீ என்னோட நிஜமான அம்மாவே இல்ல. அவங்க அம்மா சிரிச்சிட்டாங்க. குழந்தை ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுதுன்னு நினைச்சாங்க. ஆனா சாந்தி தேவி சீரியஸா சொன்னா, என் வீடு டெல்லியில இல்ல, மதுரால. எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, பையன் இருக்கான். 4 வயசு பொண்ணு இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அவங்க ஃபேமிலி ஷாக் ஆயிட்டாங்க. சாந்தி தேவி அதே விஷயத்த ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சா. என் ஹஸ்பண்ட் பேர் கேதார்நாத், எனக்கு ஒரு பையன் இருக்கான், நாங்க மதுரால வாழ்ந்து வந்தோம் அப்படின்னு டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிச்சா. வீட்ல இருந்தவங்க முதல்ல நம்பல. ஆனா அவ சொன்ன டீட்டெயில் ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சு. எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. மதுரால போய் செக் பண்ணாங்க. கேதார்நாத்னு ஒரு ஆள் இருக்காரான்னு பார்த்தா உண்மையாவே அப்படி ஒருத்தர் இருக்காரு. அவர் மனைவி லுக்டி தேவின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் இருந்தான். சாந்தி தேவி வீட்ல எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. கேதார்நாத் இந்த விஷயம் தெரிஞ்சு டெல்லிக்கு வந்தார். ஆனா டைரக்டா ஹஸ்பண்ட்னு சொல்லல, வேற ஆள் மாதிரி நடிச்சாரு. ஆனா சாந்தி தேவி அவரை பார்த்த உடனே சொன்னா, நீங்க என் ஹஸ்பண்ட் கேதார்நாத் தானேன்னு. ரூம்ல இருந்த எல்லாரும் ஷாக். அவர் ஐடென்டிட்டியை மறைச்சு வந்ததை கூட சாந்தி தேவி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நியூஸ் பேப்பர்ல கூட இந்த விஷயம் பத்தி தான் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிசர்ச்சர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 1935ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. சாந்தி தேவியை மதுராக்கு கூப்பிட்டு போறாங்க. அவ முன்னாடி அந்த அந்த ஊருக்கு போனதே இல்லை. கமிட்டி அவளை அப்சர்வ் பண்றாங்க. சாந்தி தேவி ஸ்ட்ரீட்ஸ் பல இடங்கள்ல ரெக்கக்னைஸ் பண்ணா. அவளை அவளோட ப்ரீவியஸ் லைஃப் வீட்டுக்கு கூட்டு போனாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணா. ஓல்டு மெமரிஸ் பத்தி பேசினா. நான் சாகிறதுக்கு முன்னாடி சில பணத்தை ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்தேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் செக் பண்ணாங்க, கரெக்டா இருந்துச்சு. 1936 அப்போ கமிட்டி ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்க. சாந்தி தேவி தான் லுக்டி தேவியோட மறுபிறவி அப்படின்னு. பல மெம்பர்ஸ் இந்த கேஸ் எக்ஸ்ட்ராடினரின்னு சொன்னாங்க. இது இந்தியாவோட மோஸ்ட் ஃபேமஸ் ரீஇன்சர்னேஷன் கேஸா மாறிடுச்சு. 100 வருஷம் ஆன அப்புறம் கூட மக்கள் இந்த கேஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அப்புறம் நமக்கு யோசனை வரும், உண்மையாவே மறுபிறவின்னு ஒன்று இருக்கா, இல்லை நமக்கு புரியாத ஒரு சைக்காலஜிக்கல் ஃபினாமினான்னு. அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். சாந்தி தேவி கேஸை கேட்ட அப்புறம் நம்ம எல்லாருக்கும் யோசிக்க ஆரம்பிப்போம். சாவுனா என்ன? உயிர் முடிஞ்சிருமா? அது ஒரு புதிய பயணமா? இந்த கேள்விகளுக்கு டெஃபினட்டான ஆன்சர் இல்லை. ஆனா இந்த மிஸ்ட்ரி இன்னும் உயிரோட இருக்கு. நீங்க மறுபிறவி நம்புறீங்களா? கமெண்ட்ஸ்ல உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த மிஸ்ட்ரியோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.